எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து இன்னொரு இயற்கை வைத்தியம் தான் பார்க்க போறோம். கால்ல இருக்கிற டேன் எப்படி ரிமூவ் பண்றது அதை தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து வெறும் ஒரே ஒரு ஜூஸ்ல வெறும் ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு எப்படி நம்ம வந்து டேன் ரிமூவ் பண்றது அதை தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான சூப்பரான வழி இது டேன் ரிமூவ் பண்றதுக்கு. இதை நீங்க வந்து காலுக்கு தான் பண்ணணும்னு இல்லை, எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இயற்கை இன்னும் நிறைய இயற்கை வைத்தியம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீஸ் மேக்கப் சேனலில் செவ்வாயும் வெள்ளியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். டேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் சரி பண்ணுறது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இயற்கை வைத்தியமாக இருந்தாலும் சரி, க்ரீமாக இருந்தாலும் சரி, டைம் எடுத்துக்கும். அதனால் அது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன அந்த ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் அதுதான் பார்க்க போகிறோம். அந்த ஒரே ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட் தான் பீட்ரூட். பீட்ரூட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் பீட்ரூட்லேருந்து நம்மளுக்கு உடம்புக்கு மட்டும் இல்லை, சருமத்துக்கும் உண்டு. பீட்ரூட்டில் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால சன் டேன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு அழகான ஒரு க்ளோயிங்கான சருமம் கொடுக்கறதுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்குது. பீட்ரூட்டை வந்து குட்டி குட்டி துண்டுங்களாக போட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் கால் மூழ்கிற அளவுக்கு நான் இன்னுமே அதிகமாக ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். இவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் ஜூஸ் வந்து ரிச்சாக தான் இருக்கும். கால்களில் இருக்க டேன் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கால் வந்து நல்லா மூழ்கிருச்சு. இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வச்சுருக்கணும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, வெறும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்ல எவ்வளோ சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இது. இதை வந்து நீங்கள் 5 நாள் செய்யுங்க வாரத்தில். நீங்கள் பொறுமையாக இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். விட்டு கொடுக்காம பொறுமையாக செய்யுங்க. டேன் எந்த அளவுக்கு பிக்மெண்டடாக உங்கள் சருமம் இருக்கோ அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் பொறுமையாக செய்யுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வரும். மறக்காமல் ஒன்றும் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க உங்கள் காலை. ஸ்க்ரப் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் இதை செய்யுங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு இயற்கை வைத்தியம். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.